ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமா உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்நாட்களில் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் தேவனுடைய பெட்டியில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிரசன்னத்தை ஆராதிப்பதற்கும் ஜனங்களை ஆசிர்வதிப்பதற்கும் லேவியர் கோத்திரத்தை தேவன் பிரித்தெடுத்திருந்தாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெட்டி அது ஒரு உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியில் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் எங்கெல்லாம் சென்றதோ அங்கெல்லாம் தேவன் தம்முடைய ஜனங்களையும் தம் தேசத்தையும் ஆசிர்வதித்தாராம். நீங்கள் வேதத்தில் பாருங்கள், யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள் தோளின் மேல் வைத்து சுமந்து கொண்டு போகும்போது யோர்தானில் பெரும் வெள்ளம். அந்த பெரு வெள்ளத்தின் இவர்களுடைய அதாவது ஆசாரியர்களுடைய கால் அந்த தண்ணீரில் பட்டவுடனே யோர்தான் நதி பின்னிட்டு போய் பெரும் குவியலாய் நின்றதாம். அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்ததாம். அதை லேவியர்கள் ஆகிய ஆசாரியர்கள் தூக்கி சுமந்து போகும்போது கால் பட்ட உடனே பெருவெள்ளம் பின்னிட்டு போனதாம். இன்றைக்கும் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெருவெள்ளங்கள் பின்னிட்டு போகும் என்பது நிச்சயம். இரண்டாவது, அங்கு வேதம் சொல்லுகிறது, யோசுவா 6ஆவது அதிகாரம் 13-14 வசனத்தை பாருங்கள். அன்றைக்கு யோசுவா காலத்தில் எரிகோ மதில் ஒன்று இருந்தது. 7 எக்காளங்களை ஊதி 7 முறை சுற்றி வந்து அதை ஊதும் பொழுது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தோளில் வைத்துக்கொண்டு அந்த எரிகோ மதிலை சுற்றி வந்தார்களாம். அப்பொழுது 7ஆம் நாள் அந்த எரிகோ மதில்கள் மடமடவென்று விழுந்ததாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் யோர்தான் நதியைப் போல எரிகோ மதிலைப் போல ஒரு பெரிய போராட்டம் இருக்கலாம். அங்கு யோசுவா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 20-21 பாருங்கள். எரிகோ விழுந்தது போல் உங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தானும் எரிகோ மதில்களும் விழும் என்பது நிச்சயம். 3வது பாருங்கள், இந்த உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள் தோளில் வைத்து சுமந்து போகும்போது பெலிஸ்தியர் பட்டணத்தில் தாகோன் என்கிற ஊரில் தாகோன் என்கிற கோயிலுக்குள் வைத்தார்கள். ஆண்டருடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து வெளிப்பட்டது தான் தாமதம். தாகோன் சிலை கீழே விழுந்து நொறுங்கியது. மறுநாள் வந்து ஆசாரியர்கள் பார்க்கிறார்கள், மறுபடியும் தூக்கி தாகோனை பெட்டிக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். மறுபடியும் தாகோன் கீழே விழுந்தது, நொறுங்கியது. உடல் மட்டும் இருந்தது, கை காலெல்லாம் தனியாய் போய்விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து நீங்கள் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் வாசிக்கலாம். உங்களுக்கு முன்பதாக தாகோன் போல் பயங்கரமான காரியங்கள் இருந்தாலும் ஆண்டருடைய உடன்படிக்கை பெட்டி அவருடைய பிரசன்னம் இருந்தால் போதும், தாகோன்கள் சிதறிப்போகும். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நொறுங்கி போகும் என்பது நிச்சயம். உங்களுக்கு முன்பதாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூனியங்கள், பலவிதமான போராட்டத்தின் ஆவிகள் உடையும் என்பது நிச்சயம். கடைசியா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12-13 பாருங்கள். ஓபேத் ஏதோம் என்கிறவருடைய வீட்டில் இந்த உடன்படிக்கை பெட்டி தங்கியது. தங்கிய சில மாதங்களில் அவர்கள் குடும்பத்தையும் அவர் ஊரையும் தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்பது
தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, அவருடைய சமூகத்தை குறிக்கிறது. அவருடைய சமூகம் உங்கள் வீட்டில் இருந்தால் சில மாதங்கள் அல்ல, பல மாதங்கள் கூட உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பது நிச்சயம். சரி, யார் அந்த உடன்படிக்கை பெட்டி? யார் அந்த உடன்படிக்கை பெட்டியில் உள்ள பிரசன்னம்? வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:14 பாருங்கள். தேவன் மாம்சமாய் இருந்தார். அந்த மாம்சம் வார்த்தையாகி கிருபையாயும் சத்தியமாயும் நமக்குள்ளே அவர் உலாவுகிறாராம். பார்த்தீர்களா? தேவன் வார்த்தையாயிருந்தார், வார்த்தை மாம்சமாகியது, மாம்சம் வசனமாயும் தேவனுடைய கிருபையாகியும் நமக்குள்ளே உலாவுகிறதாம். ஆண்டவராகிய கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் உங்களுக்குள் நமக்குள் உலாவுகிறார். எனவே புதிய உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை, இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் வார்த்தையை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவரை, பிதாவாகிய தேவனை நம் உள்ளத்தில் உலாவும் போது, உலாவ நீங்கள் நான் அனுமதிக்கும் போது, இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டங்கள் நமக்கு முன்பாக இருப்பது இல்லை என்பது நிச்சயம். எனவே நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசுவை, அவர் பேசின வார்த்தையை, பிதாவாகிய தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்த பரிசுத்த ஆவியை, பிதாவை ஏற்றுக்கொள்வோம், அவரை ஆராதிப்போம், தடைகள் விலகும். நாம் ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. இந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவரே எங்களுக்குள் இயேசுவாய், பரிசுத்த ஆவியாய், பிதாவாகிய தேவனாய், மூவரு தேவனாக எங்களுக்குள் உலாவுவதே நாங்கள் பெற்றுக்கொண்ட பெரிய பாக்கியம். எனவே மூவரு தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்குள் இருப்பதால் ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தானாகட்டும், எரிகோவாகட்டும், அல்லது எப்பேற்பட்ட காரியங்களாகட்டும் ஆண்டவரே, எதுவும் எங்களை மேற்கொள்ளாமல், தாகோனாகட்டும், எதுவுமே எங்களை மேற்கொள்ளாமல், ஓபேத் ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்கு கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.